நீதிபதியாக பணியாற்ற குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் AG மாசிக் மற்றும் K வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில், நீதித்துறையில் பணியாற்ற குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருப்பதை 10 ஆண்டு காலம் வழக்கறிஞராக இருப்பவர் சான்றளித்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த தீர்ப்பு ஏற்கனவே தொடங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நீதித்துறை பணியமர்த்தலுக்கு பொருந்தாது. அடுத்த முறை தொடங்கப்படும் போது இந்த தீர்ப்பு பொருந்தும். அதேபோல் சிவில் நீதிபதிகள் தேர்வெழுதும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளும் விதிகளை திருத்தம் செய்ய வேண்டும். மேலும் நீதிபதிகளுக்கு சட்ட எழுத்தராக இருந்த அனுபவம் கணக்கிடப்படும் என்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். தலைமை நீதிபதி PR கவாய் பிறப்பித்த உத்தரவில், ஒரு நாள் கூட வழக்கறிஞர் பணி அனுபவம் இல்லாதவர்களை நீதிபதிகளாக நியமிக்கும் நடைமுறை கடந்த 20 ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஆனால் இனி அப்படி கிடையாது. நீதிபதிகளாக நியமிக்கப்படுவோர் முதல் பணி நாளிலிருந்தே சொத்துக்கள், வாழ்க்கை சுதந்திரம் தொடர்பான வழக்குகள், வழக்கு நடத்துவோரின் நற்பெயர் ஆகியவற்றை கையாள வேண்டியிருக்கிறது. வழக்கறிஞராக பணியாற்றுவதன் மூலம் கிடைக்கும் அனுபவத்தை வெறும் சட்ட புத்தகத்தின் மூலம் கிடைக்கும் அறிவும் பயிற்சியும் கொடுத்துவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்.